நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழ் மையம் தொகுப்பில் 3 நாட்கள் கொடி கொடுக்கும் கொடி என்ற தலைப்பில் அதீத மது பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை உங்களுக்காக பார்க்கலாம். மது அருந்தும் பழக்கம் அதிகம் உள்ள ஒருவரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சித்தரிக்கும் காட்சிகள் தான் இவை. அதிக அளவில் மது அருந்துவதால் உடலில் ஏற்பட்ட ரசாயன மாற்றம் காரணமாக அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது. இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அவருக்கு மது கிடைக்காத போது தன்னிலை மறந்து விடுவார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மதுவிலிருந்து மீண்டு வந்த ஒருவரை சந்தித்தோம். தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாத இவர் குடிப்பழக்கத்தினால் தான் அனுபவித்த இன்னல்களை பற்றி கூறுகிறார். ஒரு நார்மலாகவே இருக்க மாட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ஆயிடுவேன். கையில் நடுங்கும். கான்ஸ்டண்ட்டாக எதையும் ஒரு விஷயத்தை பற்றி என்னால் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் குடிக்கிறது ஒன்று மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன். மது அருந்துவதால் உடல் பாகங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி அறிய நாங்கள் மறுவாழ்வு மருத்துவமனைக்கு சென்றோம். மது அருந்தும் ஒருவருக்கு மூளை தொடங்கி அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒருவர் குடிக்கும் மது முதலில் உணவு குழாய் வழியாக வயிற்றுக்குள் செல்கிறது. இரத்தத்தில் கலந்தபின் இதயம் மது கலந்த இரத்தத்தை உடல் முழுக்க பாயச் செய்கிறது. முதலில் மூளையை சென்றடைந்த பிறகு மூளையின் செயல்பாட்டை குறைக்கிறது. அதிக அளவில் குடிக்கும் போது உங்கள் இதய துடிப்பை குறைக்கிறது. பின் உங்கள் கல்லீரல் பாதிக்கிறது. தொடர்ந்து மது அருந்தும் நிலையில் வயிறு தொடங்கி குடல் வரை அரிக்கத் தொடங்கும். இறுதியாக இனப்பெருக்க உறுப்பும் பாதிக்கப்படும். செயலிழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவை இல்லாமல் குடிப்பதனால் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றத்தை பற்றி கூறுகிறார் மருத்துவர் அறிவுடை நம்பி. அவங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இயற்கையாகவே அந்த ஒரு ஆல்கோஹால்ன்றதை ட்ரக்ஸுன்றது அந்த உடம்பு எடுத்துக்காது. இட் வில் த்ரோ அவுட். அதுக்கு தான் நம்ம சைட் டிஷ் வச்சுக்கிறோம், ஊறுகாய் வச்சுக்கிறாங்க, முடியம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன் முத குடிக்கிற அன்றைக்கி தான் உனக்கு அந்த உடம்புக்கு ஒத்துக்கல. 20 வருஷமாக குடிக்கிற உனக்கு உடம்புக்கு ஒத்துக்கணும் இல்லையா? இன்றைக்கும் அது உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதையும் மீறி நம்ம இதை எடுக்கிறோன்னா டோட்டலி ஐ வில் சே இட் இஸ் கெமிக்கல் டிபெண்டன்சி. யூ கான்ட் லிவ் வித்தவுட் த கெமிக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இது கொண்டு வந்துடுது. ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பழகுவதற்கு எடுத்துக்கொள்வது 21 நாட்களே. ஆனால் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. உறுதியான மனமும் உடலும் இருந்தால் மட்டுமே மதுவின் பிடியிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். சோஷியல் ட்ரிங்கிங் என்ற பெயரால் அவ்வப்போது அளவோடு குடிப்பதை இந்த சமூகம் பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த குடி என்பது அளவை மீறி செல்லும் பொழுது தன்னை மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ள சமூகத்தையும் அழிக்கிறது. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.